எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன்னா, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ரைஸ் பர்னர் ஆயில் பற்றி தான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போனேன். நம்ம இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறதும் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் அதர் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணால் நமக்கு என்னென்ன கெடுதல் வருது அப்படின்னு சொல்லிக்கலையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயிலில் வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின் ஏ, சி எல்லாமே அடங்கியிருக்குது. சத்து பொருட்கள் கரெக்டான சரிவிகிதத்தில் அடங்கியிருக்குது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதர் பிராண்டில் வந்து அந்த சத்துலாம் வந்து குறைவாக இருக்கும், கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். அந்த கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குன்னா தான் எண்ணெய் பிசுபிசு அதிகமாக இருக்குது, கெட்டித்தன்மை இருக்குது. ஆனால் நம்ம பிராண்டில் வந்து எண்ணெய் பிசுபிசுப்பு கம்மியாக இருக்கும், கொழுப்பு சத்து கம்மியாக இருக்கும். அதனால் வந்து கொழுப்பு வந்து அதிகப்படியான கொழுப்பு வந்து உடம்புல வந்து நமக்கு சேராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சுற்றியுள்ள இடங்கள் வந்து க்ளீன். அந்தமாரி நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது இடம் வந்து க்ளீனாக இருக்கும். நம்ம அடுப்பு சுற்றியுள்ள டைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசு படியாமல் க்ளீனாக இருக்கும். ஆனால் அதர் பிராண்டை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப எண்ணெய் பிசு வந்து இந்தமாரி படிஞ்சு அப்படியே அழுக்காக இருக்கும். பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிசு படிஞ்சு அழுக்காக இருக்கும். அதான் டிஃப்ரெண்ட் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்படி படியும் போது எப்படின்னா வீக்லி நம்ம ஒரு டைம் வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்கும். ஆனால் நம்ம பிராண்ட் யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து க்ளீன் பண்ணவே தேவையில்லை. மந்த்லி ஒரு டைம் அப்படியே துணி வச்சு தொடச்சா போதும், க்ளீனாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரைஸ் பிராண்டை யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஆயில் கண்டெய்னர்லாம் வந்து இப்படி எண்ணெய் பிசு உள்ள படியாமல் அப்படி நீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுமாரி உப்புச்சாடியும் வந்து க்ளீனாக இருக்கும். ஆனால் அதர் பிராண்ட் யூஸ் பண்ணுறப்ப இந்த ஆயிலோட பிசு தன்மையெல்லாம் அதில் படிஞ்சு இந்தமாரி கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் பிசு படிஞ்சு உள்ளே எல்லாம் அப்படி படிஞ்சிருக்கும். இந்தமாரி இந்த ஆயிலை வந்து ஊற்றி நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்ம உடம்புக்கு தான் கெடுதல் உண்டு பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து உப்புச்சாடிலாம் வந்து இந்தமாரி பிசு தன்மை இருக்கும். அதுமாரி அடுப்பில் வந்து எண்ணெய் சிந்திருச்சுன்னா சமையல் பண்ணும்போது இந்தமாரி கருப்பு இது படிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம ஆயில் யூஸ் பண்ணுறப்ப அடுப்பு திட்டு வந்து இப்படி க்ளீனாக இருக்கும், எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. மெயினாக வந்து இடம் க்ளீனாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உமன்ஸ் வந்து இந்தமாரி வேலைப்பளு அதிகம் இல்லாமல் வேலைப்பளு குறைச்சி கொடுக்கும். இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது உமன்ஸுங்களுக்கும் சரி. அதே மாதிரி அப்பா, அம்மா, மாமியார் யார் வந்து நம்ம அடிப்படையில் வந்து சமைச்சாலும் அவங்களுக்கு வந்து வேலைப்பளுவை நம்ம குறைச்சி கொடுக்குது. நான் வந்து 4 மாதமாக வந்து ஒரு 10 கண்டெய்னருக்கு மேலே நான் வாங்கிட்டேன் ஆயில். இதை தான் நான் பயன்படுத்திட்டு வரேன் வீட்டில். ஆரம்பத்தில் வந்து பயன்படுத்த மாட்டேன்ட்டாங்க, விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் வந்து இந்த நம்மளுடைய பெனிஃபிட்லாம் எடுத்து சொல்லும் போது அவங்க படிப்படியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ நான் வந்து சாப்பிட்டு வரும்போது எனக்கான கை கால் வலி, கை எரிச்சல், மூட்டு வலி இதெல்லாம் எனக்கு இது குறைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் வயிறு உப்புசம் எனக்கு குறைஞ்சிருக்கு. நெஞ்சு கறிக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எது சாப்பிட்டாலும் நம்ம நெஞ்சு கறிக்கும். அதுக்கப்புறம் கெட்ட ஏப்பம் வரும். அந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் அதர் பிராண்டை நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வயிறு உப்புசம், நெஞ்சு எரிச்சல் எல்லாமே நமக்கு வரும். அப்புறம் வந்து மோஷன் கான்ஸ்டிபேஷன் நமக்கு வரும். மோஷன் கான்ஸ்டிபேஷன் வந்தது அப்படின்னா நமக்கு வந்து மோஷன் சரியாக போகாது. அது வந்து மெட்டபாலிசம் வந்து சரியாக நடக்காது. அதை நம்ம பிராண்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கழிவு நீக்கம் வந்து உடம்புல வந்து நம்ம சரியாக நடத்தி நமக்கு கொடுக்குது. அதாவது உணவு குழாயிலிருந்து நம்ம உணவுப் பொருட்கள் வந்து பெருகுடல் சிறுகுடல் சேர்கிற இடத்துல தான் நமக்கு வந்து அந்த செரிமானங்கிறது நடக்குது. அந்த இடத்துல தான் சத்துக்கள் வந்து பிரியுது. கெட்ட சத்து, நல்ல சத்து அப்படி பிரித்து கொடுக்குது. அந்த இடத்துல போய் நம்ம வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் நம்ம சாப்பிடும்போது சரி விதத்தில் வந்து கழிவுக்கு நடந்து நமக்கு வந்து ஒரு மோஷன் வந்து சரியாக ரிலீஃப் ஆகிறதுக்கு நம்ம பயன்படுது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகரை வந்து குறைச்சி கொடுக்குது. ரத்தத்தில் கொலஸ்ட்ரால்லாம் குறைச்சி கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து பிபி குறைச்சி கொடுக்குது. தலை மயக்கம் இருக்கும், தலைவலி இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து இந்த ஆயிலை வந்து பயன்படுத்தி சாப்பிட்டு வந்தீங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நமக்கு எல்லா வித பிரச்சனையும் குணப்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லிக்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக ஹார்ட்டில் வந்து கொழுப்பு அதிகமாக படிஞ்சிச்சின்னா ஹார்ட் அட்டாக் வரும். அந்த ஹார்ட் அட்டாக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த இதயத்தில் வந்து ஹார்ட்டில் வந்து அதிகப்படியான கொழுப்பு சேர்த்து தடுக்குது, ரத்தத்தில் கொழுப்பு சேர்த்து தடுக்குது. உடம்புல எங்கெங்கே கொழுப்பெல்லாம் சேருதோ அதெல்லாம் தடைப்பட்டு நமக்கு வந்து சரியான விதத்தில் நமக்கு கொடுக்குது. பாடி கண்ட்ரோல் வந்து சரியாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த 4 மாதமாக புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எல்லாருமே அதர் பிராண்ட் ஆயிலை தவிர்த்து ரைஸ் பிராண்ட் ஆயில் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். விலை அதிகம், ஒரு 100 ரூபா அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்குற செலவு வந்து நம்ம குறையுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து மந்த்லி ஹாஸ்பிட்டலுக்கு போவேன். வயிறு உப்புசமாக இருக்குது, மோஷன் சரியாக போகலை அப்படின்ட்டு போவேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபா 2000 செலவாகும். இப்போ வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுறதுலேருந்து நான் சொல்லிக்கிறேன், நான் ஹாஸ்பிட்டலுக்கே போனது இருக்கேன். எனக்கு வயிறு ப்ராப்ளம், கை கால் வலி, நெஞ்சரிச்சல் இருக்குது. அந்தமாரி நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை. எனக்கு வந்து மந்த்லி 1000 ரூபா 2000 எனக்கு மிச்சமாகுது அப்படின்னு தான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே
மறக்காமல் நம்ம ரைஸ் பண்ண ஆயிலே வாங்கி சமையலுக்கு யூஸ் பண்ணுங்கள். வியாதிகளிலிருந்து தற்காத்து கொள்ளுங்கள், ஹார்ட் அட்டாக்லேருந்து தற்காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஈஸ்வர்.